புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் புதுச்சேரி அரசுக்கும் இடையே நாளுக்கு நாள் மோதல் வலுக்கும் நிலையில் அரசின் நிலைப்பாடு குறித்து முதலமைச்சர் நாராயணசுவாமி விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், விளம்பரத்திற்காக அதிகார எல்லையை மீறி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மாநில அரசின் அன்றாட பணிகளில் ஆளுநர் குறுக்கிடுவதாக குறை கூறிய நாராயணசுவாமி, அமைச்சரின் செயல்பாட்டில் தலையிடுவதாகவும் புகார் தெரிவித்தார். மக்களை திசை திருப்பி அரசு மீது களங்கத்தை ஏற்படுத்தும் ஆளுநர் கிரண்பேடி முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் நாராயணசுவாமி புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் வலுத்து வருவதாக பல்வேறு தரப்புகளுக்கு தற்போது கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டை நம்மிடம் தெரிவிக்க புதுச்சேரி முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். அவர்களிடம் இது குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். தற்பொழுது இந்த புதுச்சேரி சூழ்நிலையில் புதுச்சேரி அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் மோதல் வலுத்து வருவதன் பல கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் நீங்கள் அரசு அதிகாரிகள் துணைநிலை ஆளுநர் சந்திக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிற தடை ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்குமா ஐயா? அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதுச்சேரிக்காக ஒரு தனியாக விதிமுறை கூறப்பட்டிருக்கு. யூனியன் பிரதேச சட்டம் 1963 கூறப்பட்டிருக்கு. அதே போல் புதுச்சேரி நிர்வாகம் சம்பந்தமான விதிமுறை 1963 அந்த விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஏதாவது ஒரு தகவல் அரசு அலுவலரிலிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளருக்கு கடிதம் எழுதி கேட்க வேண்டும். அவர் அந்த துறையினுடைய அமைச்சரை கலந்து பேசி துணைநிலை ஆளுநருக்கு அவர்கள் அந்த பதிலை கொடுக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் நேரடியாக அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு அந்த விதிமுறையில் இல்லை. துணைநிலை ஆளுநர் எந்த தகவல் வேண்டுமென்றாலும் அமைச்சருக்கு கடிதம் எழுதலாம் அல்லது செயலாளருக்கு கடிதம் எழுதலாம். அதனால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவரை சந்திப்பதற்கு அதிகாரிகள் செல்ல வேண்டும் என்று அவர் கூறினால், எழுத்துப்பட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால், எந்த விஷயத்துக்காக கூப்பிடுகிறார் என்று தெரிந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு துணைநிலை ஆளுநரை சந்திப்பதா இல்லையா என்பதை அந்த அமைச்சர் முடிவு செய்வார். இப்போது ஒரு பல்வேறு கருத்துக்கள் கட்சி தரப்பிலும் சரி நிர்வாகிகள் தரப்பிலும் சரி புதுச்சேரியோட காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை எதிர்க்கவே பாஜக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை நியமித்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசில் அவங்களுடைய உள்நோக்கம் எங்களுடைய அரசை எதிர்க்கணுன்றது எனக்கு தெரியல. ஆனால் துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடுகள் புதுச்சேரி மாநில அரசுக்கு களங்கம் விளைவிக்கணும், புதுச்சேரி மாநில அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை தள்ளி போடணும், அரசு எடுக்கிற முடிவுகளை நிறைவேற்றுவதை காலதாமதப்படுத்தணும், அரசின் மீது பழி சொல்லணும், பொய்யான குற்றச்சாட்டை சொல்லணுன்றது தான் அவருடைய தொடர்ந்து அவருடைய வேலையாக இருந்து வருது. நான் 3 முறை அவரை சந்தித்து, புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநருக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதாவது மாநில நிர்வாகம் சம்பந்தமான அந்த விதிமுறையில் 3வது சாப்டரில் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் அதிகாரம் உண்டு. அதாவது துணைநிலை ஆளுநர் அமைச்சர் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி தான் செயல்படணும் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார். சாப்டர் 4 உள்ளது போல் துணைநிலை ஆளுநர் அவர் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி தான் அந்த 4வது சாப்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த முடிவுகளை எடுக்க முடியும். 5வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான் அதுக்கு முடிவெடுக்க முடியும். இந்த கோப்புகளை மத்திய அரசு தான் அனுப்பணும். ஆனால் துணைநிலை ஆளுநர் தன்னுடைய அதிகார எல்லையை மீறி மாநில அரசினுடைய செயல்பாடுகளில் தலையிடுவதும், மாநில அமைச்சர்களுடைய அதிகாரத்தில் தலையிடுவதும், தினமும் மாநில நிர்வாகத்தை நடத்த வேண்டிய அமைச்சருடைய துறையில் தலையிட்டு அமைச்சருக்கே தெரியாமல் உத்தரவு போடுவது ஒரு துணைநிலை ஆளுநருக்கு அழகல்ல. அதை தான் வலியுறுத்தி நாங்கள் கூறியிருக்கிறோம். துணைநிலை ஆளுநர் செயல்படுறது மத்திய அரசுடைய தூண்டுதலால் கிடையாது. துணைநிலை ஆளுநருடைய அவருக்கு தனக்கு விளம்பரம் வேணும், மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்துக்களை சொல்லி எங்களுடைய அரசின் மீது களங்கம் விளைவிக்கணுன்றது தான் அவருடைய நோக்கமே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் தான் இப்படி செயல்படுறாங்க.
அப்போ வந்து கிரண்பேடி அவர்கள் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காங்க. இந்த நிலையில் அவங்க வந்து ஒரு நேர்மையான அரசியல், புதுச்சேரி வந்து நேர்மையான நிர்வாகத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செயல்பாடு கருத்து தான் அவங்க முதல்ல கூறிட்டு இருக்காங்க. அதை வந்து ஆதரிக்கிற மாதிரி தான் புதுச்சேரி அரசு இருக்கணும். இதில் வந்து உங்களுடைய எதிர்ப்புகள் இதில் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? அதாவது ஒரு துணைநிலை ஆளுநர் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஊழல் இல்லாத அரசு அமைக்கணுன்றதில் புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநருக்கு மட்டும் அபிப்பிராயம் இல்லை, எங்களுக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்குது. நிர்வாகத்தை நடத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தினம் உள்ள அதிகாரத்தை செலுத்துவதற்கு அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் யார் தவறு செய்தாலும் கடுமையான நடவடிக்கை எங்களுடைய அரசு நாங்கள் எடுக்கோம். ஊழல் இல்லாத அரசை கொடுக்கணுன்றது அவங்களுடைய எண்ணம்னு சொன்னால், யாராவது தவறு செய்தால் அவர்களுக்கு புகார் வந்தால் அதை முதலமைச்சருக்கு அனுப்பணும், சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அனுப்பணும். துணைநிலை ஆளுநரே நேரடியாக விசாரணை வைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் துணைநிலை ஆளுநர் நேரடியாக உத்தரவு போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது வந்து அமைச்சர், முதலமைச்சர் தான் வந்து துணைநிலை ஆளுநர் சொல்கிற கருத்தை கேட்டு அதை வந்து நிறைவேற்றலாமா என்றதான் முடிவு பண்ண முடியும். ஊழல் இல்லாத அரசு கொடுக்குறது எங்களுடைய எண்ணம். ஊழல் இல்லாத அரசு கொடுக்கணும் அவங்களுடைய எண்ணம்னு சொன்னால், அவங்க வந்து விளம்பரத்துக்காக எங்கள் மீது ஒரு தவறான பொய் குற்றச்சாட்டை கூறி வருகிறார். குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரியில் மேல்நிலை படிப்புக்கு, முதுநிலை படிப்புக்கு மாணவர்கள் தேர்வில் முறையாக வெளிப்படையாக எங்களுடைய அரசு அதாவது ஆன்லைன் மூலமாக மனுக்களை பெற்று 50% இடங்களை முதல் முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் இதுக்கு முன்னே பழைய அரசுகள் பெறவில்லை, நாங்கள் மட்டும்தான் பெற்றோம். 50% இடத்தை பெற்று நீட் தேர்வில் அகில இந்திய அளவில் உள்ள ரேங்கில் அதாவது வெற்றி பெற்றவங்களை வந்து அதன் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மாநிலத்தில் வந்து அந்த குறிப்பாக 50% முதல்ல சொன்னாங்க, 50% மார்க் வாங்கணும் கொடுக்கணுன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து 37.5% சொன்னாங்க. அதில் போக மீதி உள்ள 71 இடங்கள் மத்திய கோட்டாவுக்கு போகும். ஆனால் துணைநிலை ஆளுநர் பொய்யாக, உண்மைக்கு புறம்பாக புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் அந்த 71 இடங்களை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எங்களுடைய அரசு தாரை வார்த்து கொடுத்து விட்டது என்று அதாவது ஒரு அபாண்டமான பழியை எங்கள் அரசு மீது சுமத்தி இருக்கிறார். அது முற்றிலும் பொய்யான ஒரு கருத்து. ஒரு துணைநிலை ஆளுநர் அது மாதிரி சொல்வதற்கு அவருக்கு அருகதை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த துணைநிலை ஆளுநரே அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஊழல் செய்தார்கள், நான் அதை தடுத்து நிறுத்தி அந்த இடங்களை மாநில மாணவர்களுக்கு பெற்றேன் என்று சொன்னார்கள். ஊழல் யார் பண்ணாங்கன்றதை நிரூபிக்கணும். நிரூபிக்காமல் ஊழலை பற்றி துணைநிலை ஆளுநர் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி ஊழலை நிரூபிக்க முடியாத துணைநிலை ஆளுநர் அவர் அந்த பதவியில் இருக்க தகுதி உள்ளவரா என்றதான் கேள்வி. பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி மக்களை திசை திருப்பி, மாணவர்களை திசை திருப்பி எங்கள் அரசுக்கு களங்கம் விளைவிக்க நினைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த துணைநிலை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் வந்து விளம்பரம் தேடுவதாக இருக்குது. அதாவது விளம்பரம் அவங்களுக்கு வந்து ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வந்து செய்தியை கொடுக்கணும். அது மக்கள் மத்தியில் சென்று ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். அரசு ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரகசிய காப்பு பிரமாணம் பண்ணியிருக்க தொழிலாளர் அதை மீறி, ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறி அன்றாடம் நடக்கின்ற அரசு நிகழ்ச்சிகளையும் அரசினுடைய முடிவுகளையும் ரகசியமாக காக்க வேண்டிய ஒரு துணைநிலை ஆளுநரை வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த துணைநிலை ஆளுநர் அவர் இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவரான்றதை நீங்கள் பார்க்கணும். அதாவது ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல, அதை நம்ம கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நானும் தலையிட்டு 22 இடங்களை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்தான்னு சொன்னாங்க. அந்த 22 இடங்கள் வந்து அது வந்து தனியார், குறிப்பாக வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் கட்டண நிர்ணயம் செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. அது வந்து கட்டண நிர்ணயம் பண்ணுறது மத்திய அரசாங்கம் செய்யணும். அந்த பல்கலைக்கழகத்தோடு கலந்து பேசி அவங்க செய்வாங்க. ஆனால் அந்த 22 மாணவர்களுக்கும் நானும் உங்களுக்கு வந்து 5.5 லட்சம் ரூபாயில் அங்கே இடம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவர்களை ஏமாற்றி இப்பொழுது அங்கே 22 பேருக்கு இடம் கிடைக்காம தெருவில் நிற்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? இந்த துணைநிலை ஆளுநர் தான் பொறுப்பு. அதாவது பொய்யை சொல்லி அந்த 22 பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி போச்சு.
அதே போல் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி எங்கள் ஆட்சியில் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு நாங்கள் தாரவார்த்து கொடுத்தோம் 71 இடங்கள் என்றதை துணைநிலை ஆளுநர் நிரூபிக்க முடியுமா? அப்படி நிரூபிக்காத முடியாத துணைநிலை ஆளுநர், ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்காத துணைநிலை ஆளுநர் அங்கே உட்காரத்துக்கு தகுதி உள்ளவங்களா இல்லையான்றது தான் பார்க்கணும். இப்போ கடந்த ஒரு வருடமாகவே நீங்கள் வந்து துணைநிலை ஆளுநரை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. இப்போ சமீப காலமாக அதாவது கொஞ்சம் ஒரு வார காலத்துக்கு முன்னாடி தான் அவங்கள பற்ற கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களோட எதிர்க்கும் செயல் வந்து அரசியல் ரீதியாக இருக்குமா அல்லது சட்ட ரீதியாக இருக்குமா? அதாவது நான் வந்து சட்ட ரீதியாக எங்களுடைய அரசு செயல்படுது. துணைநிலை ஆளுநர் வந்து சட்டத்தை மீறி விதிமுறை மீறி செயல்படுறாங்க. அவர்கள் எல்லைக்குள்ளே அவங்கவுங்க செயல்பட்டாக்க பிரச்சனை வராது. ஆனால் துணைநிலை ஆளுநர் வந்து நான் பல முறை கடிதம் எழுதி உங்களுடைய எல்லைக்குள் தான் நீங்கள் செயல்படணும், அதிகார வரம்புக்குள் தான் செயல்படணும்னு சொன்னால் அந்த துணைநிலை ஆளுநர் கேட்கறதில்ல. அதாவது விளம்பரத்துக்காக மக்களை வந்து நான் இவ்வளோ பேரை நான் பார்க்குறேன், அதனுடைய முடிவு என்ன? இவ்வளோ பேர் பார்த்த பிறகு உங்களால் என்ன செய்ய முடியுது? ஒரு இடத்துக்கு வந்து அவங்களுக்கு அதாவது ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் போகிறது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அங்கே போய் உத்தரவு போடுறது மந்திரிக்கு தெரியாமல், அந்த முதலமைச்சருக்கு தெரியாமல் உத்தரவு போடுறது யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து உத்தரவு போடுறதுக்கு? அதாவது உங்களுக்கு அங்கே இடத்த போய் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது செய்யணும்னு சொன்னாக்கா சம்மந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரி இருக்காங்க, அப்புறம் செயலாளர் இருக்காங்க, தலைமைச் செயலாளர் இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சர் அவங்ககிட்ட சொல்லணும். உத்தரவு போடுறதுக்கு இவங்க யார்? தனிப்பட்ட அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு ஒரு ஹைரார்க்கி இருக்குது, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது இல்லாமல் அதாவது தன்னுடைய அதிகாரம் வந்து எல்லை என்னன்னு தெரியாமல் அதை மீறி அவர்கள் செயல்படுறதுனால வர குழப்பம்தான் இது சட்ட ரீதியாக அந்த அம்மா வந்து துணைநிலை ஆளுநர் என்ன அதாவது வானவளாவிய அதிகாரம் நினச்சிக்கின்னு அவங்களும் சட்டத்துக்குள்ளே கட்டுப்பட்டவங்க தான். அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், யூனியன் பிரதேச சட்டத்தில், விதிமுறையில் கட்டுப்பட்டவங்க தான். அதாவது தனக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அதை தலையில் ஏற்றிக்கிட்டு தவறான நிகழ்வுகளில் அவங்க கலந்து கொள்கிறாங்க, செய்கிறாங்க. இப்போ வந்து புதுச்சேரி அரசு வந்து பண மதிப்பு இழப்பீடு விவகாரமாக இருக்கட்டும் அல்லது மாட்டு இறைச்சி விவகாரமாக இருக்கட்டும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக தான் உங்களுடைய நிலைப்பாடை நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிலையில் மத்திய அரசிடம் நிதி வருவதோ இந்த மாதிரி வந்து இடையூறுகள் ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்? புதுச்சேரி அரசுக்கு அது ஒரு இழப்பீடாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது பண மதிப்பு இழப்பீடை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்கள் முதல்ல நாங்கள் எதிர்த்துக்கிறோம். டாக்டர் மன்மோகன் சிங் வந்து முன்னாள் பாரத பிரதமர் சொன்னார் தெளிவாக, இந்த பண மதிப்பு இழப்பீடை பொறுத்த வரைக்கும் இது வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தினால அதனுடைய விளைவு 6 மாதம் கழித்து தெரியும்னு சொன்னார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 9% வளர்ச்சி இருந்தது, இன்றைக்கி 6.6% வளர்ச்சி ஆகிருக்கு. 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு. 3 வருஷமாக 46 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்குறாங்க. வெளிநாட்டு மூலதனம் வர்றது குறைஞ்சி போச்சு, உள்நாட்டில் உற்பத்தி குறைஞ்சி போச்சு, விவசாயத்தினுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் இந்திய நாட்டில் இப்பொழுது நெருக்கடி வந்திருக்கு. அதாவது அரசாங்கத்தில் இருக்கிற பணத்தை வச்சு தான் இப்பொழுது இந்திய பொருளாதாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் பண மதிப்பீட்டினுடைய விளைவு இப்பொழுது மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இல்லை, வியாபாரம் இல்லை, தொழிற்சாலையில் உற்பத்தி இல்லை. இதை தான் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார். அதனால தான் நாங்கள் எதிர்த்தோம். அவர் சொன்னது சரியாக இருக்குது. இன்றைக்கி மத்திய அரசு எவ்வளோ பணம் 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு புழக்கத்தில் விட்டாங்க, எவ்வளோ பணம் திரும்பி வந்துட்டு இது வரைக்கும் சொல்லலை. அது சொல்லாததுக்கு காரணம் என்ன? அப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து அதாவது அவங்க அந்த பண மதிப்பிழப்பீடு என்ற அவருடைய அந்த திட்டம் அவங்களுக்கு வந்து பொய்த்து போச்சு, அது அவங்களுடைய திட்டம் வெற்றி பெறலைன்றது தான் காட்டுது. அதே போல் அந்த மாட்டு இறைச்சியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கூறியிருக்கோம் நாங்கள். அதாவது உணவு பழக்கம் எந்த உணவை உண்ண வேண்டும் என்று அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும், மக்கள் முடிவு பண்ணணும். எந்த உடை உடுத்தணும் அவங்க தான் முடிவு பண்ணணும். எந்த மதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அவங்க தான் முடிவு பண்ணணும். நீ மாட்டிறைச்சி உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாருமே மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க, கேரளாவில் சாப்பிட்றாங்க, தமிழ்நாட்டில் சாப்பிட்றாங்க, புதுச்சேரியில் சாப்பிட்றாங்க, கர்நாடகாவில் சாப்பிட்றாங்க, ஆந்திராவில், தெலுங்கானா, தென் மாநிலங்களில் சாப்பிட்றாங்க, வட மாநிலங்களில் சாப்பிட்றாங்க. அதாவது ஆந்திராவோட மக்கள் அதிகப்படியாக மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க, பிற்படுத்தப்பட்டவங்க சாப்பிட்றாங்க. இப்படி அதாவது மக்களுடைய அதாவது சாதாரண மக்கள் பயன்படுத்துகின்ற உண்ணுகின்ற
அந்த மாட்டு இறைச்சியை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு இது வந்து அந்த இது வந்து பசு எருமாடு அல்லது வந்து மற்ற விலங்குகள்லாம் வந்து மாநில அரசினுடைய அதிகாரத்தில் இருக்குது. மத்திய அரசு அதில் தலையிட முடியாது. அதனால்தான் அந்த நீங்கள் கொண்டு வந்த அந்த உத்தரவு செல்லாது, அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம், எங்கள் மாநிலத்துக்கு ஒத்து வராது. ஏன்னா புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சு கலாச்சாரத்தை கொண்டது. மாட்டிறைச்சி சாப்பிட்ற நிறைய பேர் புதுச்சேரி மாநிலத்தில் சாப்பிட்றாங்க. ஆயுதிராவிட மக்கள் சாப்பிட்றாங்க, பிற்படுத்தப்பட்டவர் சாப்பிட்றாங்க, பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவங்க சாப்பிட்றாங்க. அதனால் மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் எதிர்ப்போன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால தான் இதை எதிர்க்கிறோம். நன்றியா. கடுமையான பணிச்சுமைகளில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றியா. தற்பொழுது புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு குறித்தும் துணைநிலை ஆளுநருடன் தற்போது இருக்கும் புதுச்சேரி அரசின் நிலைப்பாடை நம்மிடம் கருத்துக்களை புதுச்சேரி முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் பொறுமையாக நம்மிடையே தெரிவித்தார். ஒளிப்பதிவு ராஜ்குமாருடன் வேகுமார், நியூஸ் ஒன் தமிழ், புதுச்சேரி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை மலேசியாவிற்குள் நுழைய விடாமல் அந்நாட்டு போலீசார் தடுத்து நிறுத்தியதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விசா உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடைமுறைகளை முறையாக பெற்ற பின்னரும் வைகோவை மலேசிய போலீசார் தடுத்து நிறுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நுழைய விடாமல் சட்ட ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு அவர் அங்கே அதற்கான அனுமதிகளோடு செல்லுகிற போது அவரை சட்டத்திற்கு புறம்பாக அங்கே நுழைய விடாமல் செய்தது சரியல்ல என்பது ஒரு தமிழன் என்கிற முறையையும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் முறையிலேயும் என்னுடைய கருத்தாகும். அதை நான் கண்டிக்கிறேன். இரட்டை இலை சின்னம் பெற்றுத்தர லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதான இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரின் ஜாமீன் மனுவை டெல்லி மாவட்ட தீஸ் ஹசாரி நீதிமன்றம் 2வது முறையாக நிராகரித்துவிட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சுகேஷ் சந்திரசேகரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சுகேஷ் தாக்கல் செய்த மனு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் கேட்டு அவர் 2வது முறையாக மனு தாக்கல் செய்தார். இதன் மீது இன்று விசாரணை நடத்திய நீதிபதி பூனம் சௌத்ரி சுகேஷிற்கு ஜாமீன் வழங்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தார். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பரஞ்சோதி பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தார். அவருடன் அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோரும் இணைந்தனர். அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ளதாக பரஞ்சோதி செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.